பெண்களை மாதிரி ஒரு ஆபத்தான ஏமாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமாங்க, இவர் காதுல கரெக்டா தான் விழுந்திருக்கு. பெண்களை மாதிரி ஆபத்தான ஏமாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்மளால ஒரு ஆம்பளைய நம்ம கண் அசைவில் ஆட்டி வைக்க முடியும். பெரிய பெரிய ராஜ்யத்தையே மூழ்கடிக்கிற பவர் இருந்தும் ஒரு சில கோமாளிங்க கிட்ட நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு சமயத்துல நிற்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண் அறிவு நுண்ணறிவு, பெண்கள் எல்லாத்தையும் முன்னாடியே அறிஞ்சுப்பாங்க. அப்படி இருந்தும் ஆணாதிக்க மனநிலையில இருக்க ஒரு சில தற்குறிங்க கிட்ட நம்ம அடங்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த முரண் ஏன் ஆகுது, எப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம சேஃப்டியா இருக்கணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும், இங்க போகாத அங்க போகாத, இந்த மாதிரி இருந்து இருந்து ஒரு சமயத்துல நம்ம சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கைன்னு விட்டுடுறோம். அந்த சமயத்துல நம்ம அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்லாம் தெரியாமையே நம்ம ஒரு வாழ்க்கையில போய் மாட்டிக்கிறோம். ஒரு பொம்பளை வாழ்நாள் முழுவதுமே எச்சரிக்கையாவே இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். இங்க போனா அவன் இடிச்சிருவானா, அங்க போனா அவன் பேசிடுவானா, இந்த ட்ரெஸ் போட்டா தப்பா, அந்த ட்ரெஸ் போட்டா தப்பா, இந்த சோசியல் மீடியால பேசுறோமே இது கமெண்ட் போடுவானா, இவன் இப்படி பேசுவானே, அவன் அப்படி பாப்பானே, இப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லாவே நம்ம எச்சரிக்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம்.